ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. சரி, நீங்க கீழே போட்டுட்டு வந்த கத்தி எடுத்து தான் நான் கொலை பண்ணேன்னு பூவரசு சொல்றாங்க. அது எந்த மாதிரி கத்தின்னு சொல்ல முடியுமா? எந்த மாதிரினா சார்? அந்த கத்தியோட கைப்பிடி கலர் என்ன? அது எந்த மாதிரி கத்தி? சார், அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கைப்பிடி இருந்துச்சு. சார், அப்புறம் அந்த கத்தி எங்கள் ஆஃபீஸில் பேக்கிங் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கத்தி சார். நல்லா தெரியுமா? ப்ரௌன் கலர் கைப்பிடி தானே? சார், சார், அது கருப்பு கலர் கைப்பிடி இருக்கிற கத்தி சார். அது ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணுற மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஹரிஷா, சரியா தான் சொல்றீங்களா? ஆமாங்க சார், சரியாக தான் சொல்கிறேன். கருப்பு கைப்பிடி உள்ள கத்தி தான் சார் அது. இந்த கேஸில் முக்கியமான சிக்கல் என்னன்னா, பூவரசு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல 2-3 இடத்துல முரண்பாடான தகவல்களை சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கொலையை நீங்க பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து பேரம் பேசி அவரை உள்ள அனுப்பிட்டீங்களோன்னு தோணுது. ஏன்னா நீங்க கொஞ்சம் வசதி உள்ளவர், பூவரசு வசதி இல்லாதவர். வசதி உள்ளவர் வசதி இல்லாதவரை விலை கொடுத்து வாங்க முடியும்ல சார்? நான் என்னை எப்பவுமே பணக்காரன்னு நினைச்சது கிடையாது சார். பூவரசு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் அவர் வச்சிருக்க அன்புலையும் பாசத்துலையும் அவர் கோடீஸ்வரன் சார். அப்போ இப்படி இருக்குமோ? நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அவர் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால அந்த பழியை அவர் ஏத்துக்கிட்டு உள்ள வந்துட்டாரு. சார், அப்படிலாம் கிடையாது சார். நான் தான் சார் கொலை பண்ணேன். பாத்தீங்களா, உங்க பேர் சொல்லும் போதெல்லாம் இவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சார், எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த கொலையை நான் பண்ணியிருந்தா அந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் சார். யார் கையிலையும் கத்தியை கொடுத்துட்டு போய் ஒளிஞ்சிக்க மாட்டேன் சார். ஊர்ஸை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் அவ்வளோ கேவலமான ஆள் கிடையாது சார். பாரி, ஒருவேளை இந்த கொலையில உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா பூவரசு கொலை பண்ணலையோன்னு எனக்கு தோணும். அவர் யாரையோ காப்பாத்துறாரோன்னு நான் நினைக்கிறேன்.
அவர் மறைக்கிறதுனால தான் இந்த கேள்வி விசாரணை எல்லாமே. பூவரசு, அங்க என்ன நடந்துச்சுங்க? உண்மையிலே நீங்க தான் கொலை பண்ணீங்களா இல்ல வேற யாருக்காவது அதை மறைக்கிறீங்களா? சொல்லுங்க பூவரசு. நீங்க இப்படி உண்மையை மறைக்கிறதுனால எங்க எல்லாருக்குமே எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? இப்படிலாம் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்குல்ல. தயவு செஞ்சு விஷயம் என்னன்னு சொல்லிருங்க. உங்களுக்கும் சங்கடம் இல்லாம போயிடும், எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். இல்லை மாப்பிள்ள, நான் தான் இந்த கொலையை பண்ணேன். நான் யாரையும் காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லல. பூவரசு, உனக்கு தெரியாது இல்ல, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்த என் மகளுக்கு ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கு. இந்த கல்யாணம் நடந்தா அவளுடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ஒருவேளை சம்பந்த வீட்டுக்காரங்களுக்கு இந்த கொலை விசாரணை எல்லாம் தெரிய வந்தா, கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அவ மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. நீ யாருக்காக இந்த கொலையை பண்ணன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பாரிக்கு இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு நீ உறுதியா சொல்லிடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பூவரசு. மாமா, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது மாமா. வெளியில கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சார், என் மாப்பிள்ளைக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். தயவு செய்து அவங்கள அனுப்பிச்சிருங்க சார். சார், நீங்க என்ன கேள்வி வைக்கிறீங்கன்னு புரியாம நான் குழப்பத்தில் ஏதாவது தப்பா பதில் சொல்லிருப்பேன் சார். ஆனா நான் தான் கொலை பண்ணேன்றதா சார் உண்மை. தயவு செய்து அவங்கள அனுப்பிச்சிருங்க சார். ஓகே பாரு, இப்போ நீங்கள் போகலாம். ஆனால் எனக்கு ஏதாவது சந்தேகம்னா நான் உங்களை கூப்பிட தான் செய்வேன். இந்த கேஸில் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிகிற வரைக்கும் நான் யாரையும் விட மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையை யாரும் என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. இப்போ போய் கல்யாண வேலையை பாருங்க, போங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. மாமா, நீங்க கவலைப்படாம போங்க. வெளியில கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நான் சார்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கேன். சார் அதை புரிஞ்சுக்குவாரு. பாரி மாப்பிளைக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். நீங்க தைரியமா போங்க மாமா. சித்தி, சித்தி, என்ன சஞ்சய்? பாரு. என்னது இது? என்னடா ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீஸ்ல இத சப்மிட் பண்ண சொன்னா திருப்பி எடுத்துட்டு வந்துட்ட? நம்ம கம்பெனி ஐஎஸ்ஓக்கு அப்ளை பண்ண முடியாதா? நம்ம கம்பெனியோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே தப்பா இருக்காம். வாட் நான்சென்ஸ்! யார் இதெல்லாம் சொன்னது? தமிழ்நாட்டுல பயனீர் கம்பெனி நம்ம கம்பெனி. நமக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் ஐஎஸ்ஓ வாங்கிட்டாங்க, நம்மளால அப்ளை பண்ண முடியாதாமா? இப்ப பிரச்சனையே அதான் சித்தி. நம்ம பயனீர் கம்பெனி தான், ஆனா நம்ம ஃபேக்டரி கோடவுன் எல்லாமே இப்ப பழசா இருக்கு. இதை வச்சுட்டு ஐஎஸ்ஓ கிட்டவே போக முடியாது. எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதுசா கட்டணுமா? என்னது? இடிச்சிட்டு புதுசா கட்டணுமா? என்னது சாதாரண வேலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு விசாரி. பணத்தை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ சித்தி, அதுக்கு சான்ஸே இல்ல. அங்க குவாலிட்டி கண்ட்ரோல்ல வசந்த சுந்தரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்களாம். அவங்க கிட்ட யாரா பணம்னு பேசினாவே ஃபைலை தூக்கி மூஞ்சில அடிச்சிடறாங்க. ரொம்ப நேர்மையான ஆபீசர். இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்களா? யார் அவங்க? அவங்க தான் இந்த வெண்ணிலாவுக்கு சொந்தக்காரங்களா ஆக போறாங்களா. அவங்க ஹஸ்பண்டும் ரத்தினவேல்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜு. அவங்க கிட்ட யாரும் லஞ்சம்னு கிட்டவே நெருங்க முடியாது. அவங்க ரொம்ப சுத்தமான ஃபேமிலி. இந்த ஐஎஸ்ஓ மேட்டரை விடு.
அவ்வளோ சுத்தமான ஃபேமிலி எப்படிடா இந்த அழுக்கு தாமரை குடும்பத்துல சம்பந்தம் பண்றாங்க? அந்த வெண்ணிலாவோட ஜாதகமும் அவங்க பையனோட ஜாதகமும் ரொம்ப பொருந்தி போகுது போல இருக்கு. அதனாலதான் மற்ற ஃபேக்டம்லாம் பெருசா எடுத்துக்காம அவங்க தாமரை வீட்டோட சம்பந்தம் பேசுறாங்க. நான் எதுக்கு கேக்குறேன்னா, அந்த தாமரை வீட்ல இருந்து அவங்க அண்ணன் பூவரசு ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். நீ வேற அவங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்ற. இதையெல்லாம் தாண்டியா அவங்க அந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க? ஒரு மர்டர் பண்ண குடும்பத்தை அவங்க அவ்வளோ சாதாரணமாவா எடுத்துக்கிறாங்க? எங்கேயோ இடிக்குதே. சித்தி, அப்படிதானே நடக்குது. நாளைக்கு நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. ஓஹோ, நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சா? நீ ஸ்லோ மோஷன்ல ஓஹோன்னு சொல்லும் போதே அங்க கல்யாணமே முடிஞ்சிடும் சித்தி. அது எப்படி சஞ்சய் முடியும்? சிந்துஜான்னு நானும் சஞ்சய்னு நீயும் இருக்கிற வரைக்கும் அந்த தாமரை வீட்டுல ஒரு கல்யாணத்தை நடக்க விட்டுருவோமா என்ன? அந்த ஜெயில இருக்கிற பூவரசு தாண்டா இப்ப நம்மளோட ட்ரம்ப் கார்டு. இந்த ஆட்டத்தை நம்ம அவனை வச்சுதான் ஆட போறோம். நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், அதை பார்த்து நீ பதட்டப்படாத. ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். தாமரை, ஜட்ஜி வீட்டுல சம்பந்தம் பண்ண போறோங்கிற திமிர்ல இருக்கியா? இனிமே நாங்க உன்னை நெருங்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. அந்த ஜட்ஜை வச்சே உன் திமிரை நான் எப்படி அடக்குறேன்னு பாரு. அத்தை, சாப்பாடை நம்ம வீட்லயே பண்ணிடலாமா? ஸ்வீட்டை மட்டும் கடையில வாங்க சொல்லிடலாம். கொஞ்சம் பழங்களை வாங்கி ஜூஸ், ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணிட்டோம்னா நல்ல விருந்து மாதிரி ஆயிடும். என்ன சொல்றீங்க? எம்மாடி, காலையில 10 மணிக்கு நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள அத்தனை பேருக்கும் சமைச்சு முடிச்சிட முடியுமா? பேசாம நம்ம எல்லாருக்கும் ஹோட்டல்லயே வாங்கிட்டா என்ன? எதுக்கு அத்தை ஹோட்டல்ல இருந்தெல்லாம் சாப்பாடு வாங்கணும்? முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம வீட்டை பத்தி தெரிய வேணாமா? வீட்டை பத்தி தெரியறதுனாலே நம்ம சமையலை பத்தி தெரியறது தானே. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிடலாம் அத்தை. காலையில வேலை ஜாஸ்தியா இருக்குமேன்னு பார்த்தேன். எம்மாடி, நீ ஆசைப்படுற மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க அத்தை. என்னடி, எங்க வெளில கிளம்புற மாதிரி இருக்கு? ஏமா, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணீங்களே, எங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு யோசிச்சிங்களா? நாளைக்கு நீங்க எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, நானும் இவரு மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டிருக்கணுமா? அடியே, இங்க யாருக்குமே புது துணி எடுக்கலடி. அவசர அவசரமா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணதுனால யாருக்குமே துணிமணிலாம் எடுக்கல. எல்லாருமே இருக்கிற துணியை தான் போட்டுக்க போறோம். கல்யாணத்துக்கு தான் எல்லாருக்கும் புது துணிமணி எடுக்கலான்னு இருக்கோம். வெண்ணிலாவை தவிர யாருக்கும் புது துணிமணி கிடையாது. உங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு, எங்க கிட்ட அப்படியே தான் இல்லையே. ட்ரெஸ்ஸே இல்லைன்னு எல்லாம் ஊர்ல இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் எதுமா நாங்களும் கொஞ்சம் கெத்தா இருக்க வேணாமா? நீங்க வேற எல்லார்கிட்டயும் வெண்ணிலாவோட அக்கா புருஷன் அறிமுகப்படுத்தி வைப்பீங்க. நானும் மாப்பிள்ளையோட சேர்ந்து பாசமலர் கம்பெனியை நடத்துறதா எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அது கூட ஒரு பந்தாவா இருந்தா தானே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நானும் எனக்காக சொல்ல, உங்க கௌரவத்துக்காக தான் சொன்னேன். அண்ணா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு? வேற என்ன கேட்க போறோம்? எப்படியும் வெண்ணிலா 1 லட்ச ரூபா செலவுல நிச்சயதார்த்த புடவையை கட்டிட்டு ஜம்முன்னு நிக்க போறா. அது பக்கத்துல எழிலும் கொஞ்சம் அழகா நிக்க வேணாமா? பாரி மாப்பிளையும் பட்டு வேட்டி சட்டெல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு நிப்பாரு. நாங்க சாதாரணமா நின்னா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, என் மரியாதை என்ன ஆகுறது? அதான். இப்போ என்ன, புது ட்ரெஸ் எடுக்க பணம் வேணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். வருது. இந்தாங்க, இதுல
அதுல 20,000 இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. அம்மாடி என்னத்துக்குமா இவ்ளோ பணம் கொடுக்குற? இல்ல பரவாயில்ல அத்தை. அவங்களுக்கு எந்த மனக்குறையும் இருக்க வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டோம். நான் சொல்லல எழிலு, இந்த வீட்லயே ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னா அது தாமரை மட்டும்தானே. இங்க பாரு தாமரை, இந்த அமௌண்ட்லாம் எங்களுக்குலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இருந்தாலும் நீ கொடுத்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஃபியூச்சர்ல நான் உனக்கு செட்டில் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அப்படியே போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. வாங்க மாமா, வாங்க மாப்ள. என்ன மாமா சௌக்கியமா இருக்கீங்களா? மாப்ள, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் எழிலும் இந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டோம். வெளியில நிச்சயதார்த்தத்துக்கு எங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்க தாமரை காசு கொடுத்துச்சு. மகராசி நல்ல மனசு. நாங்க போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. என்ன மாப்ள ஒரு பிரிஸ்கே இல்லாம சொல்றீங்க? சரி சரி, ஒரு பிசினஸ் மேனோட வழி இன்னொரு பிசினஸ் மேனுக்கு தானே தெரியும். ஓகே ஓகே, நாங்க அப்படியே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துறோம். போயிட்டு வந்துடலாமா? வரட்டுமா மாமா? வரேன் தாமரை. அம்மாடி அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். அப்போ என் கையில் ஒரு ஆதாரம் இருக்குன்றத நீ இன்னும் நம்பவே இல்லைல்ல? ஏன் பாரு, ஒரு பொண்ணை துரத்தி கொலை பண்ணியிருக்க. ரொம்ப தெளிவாக அந்த கொலையில் உன் மச்சானை மாட்ட வச்சிருக்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் போயிடும்னு நினச்சிய? ஒரு கொலையை பண்ணிட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு போயிட முடியாது பாரு. ஆமா என்னங்க இந்தாங்க. என்னங்க நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க பட்டு வெட்டி கட்டிக்கிறீங்களா இல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறீங்களா? இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நான் அயர்ன் பண்ணி வச்சிடுவேன். ஏதாவது ஒன்று எடுத்து வைத்தாம. என்னங்க நீங்க பர்டிகுலரா எதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கும்ல. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தாமரை. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? நாளைக்கு வீட்லயே சமையல் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். ஸ்வீட் மட்டும் வெளியே வாங்கலாம்னு இருக்கோம். கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாங்க. நாளைக்கு வேற யாராவது கடைக்கு அனுப்பி வாங்கிக்கலாமே. அதுக்கு இல்ல, கொஞ்சம் பழம் காயெல்லாம் கூட வாங்கணும். நீங்க வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். தாமரை, அவனை தொந்தரவு பண்ண வேண்டாமா? மனசளவுல கொஞ்சம் வருத்தத்துல இருக்கான். வருத்தமா இருக்காரா? என்னாச்சு? பூவரச போலீஸ் விசாரணை கூட்டு போனாங்கல்ல, அதே விசாரணைக்கு இவனையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் கூட போயிருந்தேன். போலீஸ் விசாரிச்சதுல கொஞ்சம் மனச்சங்கடப்பட்டுட்டான். ஏங்க உங்களை எதுக்கு வர சொன்னாங்க? எதுக்கு விசாரிச்சாங்க? ஐயோ ஏன்பா உன்னை என்னப்பா கேட்டாங்க? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணா, ஏன் பதட்டப்படுற? சுவாதிங்கிறவ நம்ம வீட்டுல இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா மீட்டிங்கும் அவளை கூட்டு போயிருக்கான். அவ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு இவன் கத்தி தூக்கிட்டு விரட்டிட்டு போயிருக்கான். போலீஸ் விசாரிக்க தானே செய்வாங்க. வேற ஒண்ணும் இல்லல்ல. இதனால என் பிள்ளைக்கு எந்த சிக்கலும் வந்துடாதுல்ல? அதெல்லாம் வராது. அதெல்லாம் எந்த சிக்கலும் இல்லம்மா, நீ எதுவும் பதட்டப்படாதீங்க. ஏங்க உங்களை என்ன கேட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நடந்தது சொன்னேன் தாமரை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லியிருக்கேன். வேற ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தல? என்னை எதுவும் கஷ்டப்படுத்தல. தாமரை, போலீஸ் மாறி மாறி கேள்வி கேட்டதுல ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். மாமா உங்களை ஏதாவது சொன்னாங்களா? என்ன ஒன்றும் சொல்லலாமா? பாரி, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. நாளைக்கு வெண்ணிலாக்கு நிச்சயார்த்தம் வச்சிருக்கோம். இப்படியே இருந்தேன்னா பாக்குறவங்க நாளைக்கு 1000 கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடும். இந்த பாரு, மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாது. போய் ரெஸ்ட் எடு போ. சரிப்பா. தாமரை, எனக்கு லேசா தலைவலிக்குது. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை. அகல்யா செல்லம், இன்னைக்கு வெண்ணிலா சித்திக்கு நிச்சயதார்த்தம். அப்பா இடத்துல நாம இருந்து பண்ணணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. நாம 2 பேரும் முன்னாடி நின்று அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திடுவோமா? சரிம்மா. இன்னைக்கு கமலா குட்டி, ஆதவ் குட்டி எல்லாருமே அங்க இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க சந்தோஷமா விளையாடணும். சரியா? சரிம்மா. பட்டு அத்தை வீடு வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க.
சண்டை போடாம விளையாடணும்னு. வாமா, வா 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 வா. ஏய் குட்டி, வாம்மா. என்ன சித்தி வாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்களா? வரேன். உமா, ஏய் அகல்யா பாப்பா, இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நினைக்கவே இல்ல. தாமரை, பூவரசு இல்லாத இடத்துல உமா இருந்து எல்லா வேலையும் பாப்பா நினை பூவரசு தம்பி சொல்லுச்சுல்ல, அதான் சீக்கிரமே புறப்பட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லப்பா, வீட்ல நிறைய வேலை இருக்கும். நானும் கூட இருந்த எல்லா வேலையும் சீக்கிரம் ரொம்ப முடிச்சிடலாம்ல. சந்தோஷமா. அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். பூவரச குணம் அப்படியே உன்கிட்ட இருக்கு. சரிங்க அத்தை, பேசிக்கிட்டே இருக்க வேணாம். வாம்மா, மாப்பிள்ளை வா, வீட்டுக்காரங்க உள்ள வா. எல்லாரும் வர நேரமாச்சு. அகல்யா குட்டி, வாங்க, எல்லாரும் வா, வேலையை வா. வாமா, சரி வா. கமலா குட்டி, வாங்க 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 வாங்க. அண்ணி, இவ்ளோ பெரிய கோலத்தை நீங்க தனியாவா போட்டீங்க? இது ஒரு பெரிய விஷயமா மல்லிகா? உங்க அன்னைக்கு எவ்வளவு பெரிய வேலையும் ஒரு விஷயமே இல்ல. சரி சரி, நீங்க உள்ள போங்க, நான் போய் மாயில பறிச்சிட்டு வரேன். சரி வாங்க. வா. பாரி, போன்ல ஒருத்தன் உன்னை மிரட்டிக்கிட்டே இருந்தானே, அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணானா? இல்லப்பா, நேற்று ஃபோன் பண்ணதோட சரி. சரிப்பா. அப்புறம் இந்த காலம் வரல. அதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த சபையில நீ இருக்கும்போது வெண்ணிலாவோட நிச்சயத்தை பத்தி மட்டும்தான் நினைக்கணும்.